வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கு இரண்டாவது பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 2.3 இருக்கிற கணக்கை பயிற்சி செய்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒற்றை முழுக்களின் வர்க்கமானது 4q + 1. இங்கே q ஆனது முழுக்கள். சரிங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றை முழுக்களின் வர்க்கம் இந்த வடிவில் அமையும் என காட்டுக. அதாவது 4q + 1 இந்த வடிவில் தான் அமையும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. கொடுத்துருக்கிறத தரவில் எடுத்து எழுதிக்கிங்க. ஒற்றை முழுக்களின் வர்க்கம் 4q + 1. இதில் q என்பது முழுக்கள். கரெக்டா? இதில் இங்கே பாருங்கள், ஒற்றை முழுக்கள். முழுக்கள்னா என்னன்னு நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். முழுக்கள் என்ன எப்படி இருக்கும்ன்ட்டு. z = 0 1 2 3 4 மிகை எண்களில். கரெக்டாக? அப்புறம் குறை எண்கள் -1 -2 -3 -4 அப்படியே இதுவும் போயிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போது ஒற்றை முழுக்கள் அப்படின்னா 1 3 5 7 9 அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி -1 -3 -5 -7 -9 இதுவும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ இதில் எது ஒற்றை எண்கள் அப்படின்னா இதை மட்டும் எடுத்து எழுதலாம். ஆனால் இங்கே என்னென்னா, இது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ஒற்றை முழுக்கள். சரிங்களா? அது 1 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், -5 கூட இருக்கலாம். சரிங்களா? அதில் ஒற்றை முழுக்கல்ல அதை வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்க்கம்னா ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறது. ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள், சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க. வர்க்கம் என்பது ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்குவது. அதாவது x × x னா x². புரியுதுங்களா? இதுதான் வர்க்கம். கணம்னா 3 முறை பெருக்கிறது. சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும், பார்த்துக்குங்க. கணம்னா x × x × x, அதாவது 3 முறை பெருக்கிறது தான் கணம். சரிங்களா? இப்போது இவங்க வர்க்கமில் மிகை எண்ணா குறை எண்ணான்றது சொல்லலை. சரிங்களா? ஏன்னா நமக்கு இப்போது ஒரு மிகை எண் எடுத்துக்கோங்களேன். 5 பண்ணால் 25. இப்போ அதே ஒரு குறை எண் எடுத்துக்கோங்க. -5² பண்ணால் -5 × -5. கரெக்டாக? இப்போ -5 -5 அப்போ 5 5 25ன்னு வந்துடும். -× ப்ளஸ் ஆகிடும். அப்போனா ஒரு மிகை எண்ணாகவும் இருந்தாலும் சரி, குறை எண்ணாக இருந்தாலும் சரி, அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது? மிகை எண்ணாக தான் வருது. சரிங்களா? அப்போது ஆன்சரும் மிகை எண்ணாக தான் வரப்போகுது. அந்த வடிவம் 4q + 1ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம இந்த ஒற்றைப்படை எண், அதாவது ஒற்றைப்படை எண் இருக்கு இல்லையா, அதில் இந்த முழுக்கள் இருக்கிற எண்ணை எடுத்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4q + 1ன்ற வடிவத்தில் வருதான்றதை கண்டுபிடிக்கணும். இது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க நம்பரே கொடுக்கல, அப்படியே டைரெக்டாக ஒற்றை முழுக்கள்னே சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி எடுத்து எழுதுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போது ஒற்றை எண் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு ஒற்றை எண் எப்படி இருக்கும்? ஒரு ஒற்றை எண் என்பது எப்படி இருக்கும்னா, இதை ஒற்றை எண்ணுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போது இரட்டை எண் எப்படி இருக்கும்? இரட்டை எண்ணா 2 4 6 8 10 இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? -2 -4 -6 -8 -10. ஸோ இது எல்லாமே இரட்டை எண்கள் தான். இப்போது இந்த முழுக்களில் இரட்டை எண்களை எப்படி, இரட்டை எண்களுக்கு பக்கத்தில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்களாக இருக்கும். கரெக்டாக? அதாவது இப்போ 2க்கு பக்கத்தில் என்ன வரும்? 3ன்னு வரும். 4க்கு பக்கத்தில் 5, 6க்கு பக்கத்தில் 7. அப்படி தொடர்ச்சியாக இது ஒற்றை எண்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒற்றை எண் அதுக்கப்புறம் ஒரு இரட்டை எண், ஒரு ஒற்றை எண் அதுக்கப்புறம் ஒரு இரட்டை எண்ணு இருக்கும். கரெக்டாக? அப்போது ஒரு இரட்டை எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்ணு தான் ஒற்றை எண்ணாக இருக்கும். அப்போது இரட்டை எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இரட்டை எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் ஒற்றை எண் கிடைச்சிரும். புரியுதா பாருங்கள்? அதாவது 2ங்கிற ஒற்றை எண்ணோட 1 கூட்டினா ஒற்றை எண், 8ங்கிற ஒரு இரட்டை எண்ணோட ஒரு 1 கூட்டினால் ஒற்றை எண். புரியுதுங்களா? இப்போ 7 1 இதை கூட்டினா என்ன ஆகிடும்? 8. அப்போனா ஒற்றை எண்ணோட 1 கூட்டினா இரட்டை எண் வர மாதிரி, இரட்டை எண்ணோட 1 கூட்டினா ஒற்றை எண் வந்துடும். புரியுதுங்களா? அதை தான் நான் இங்கே எழுதுறேன். எப்படி?
ஒரு ஒற்றை எண் என்பது ஒரு இரட்டை எண்ணுடன், புரியுதுங்களா, இரட்டை எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பதாகும். ஒரு ஒற்றை எண் என்பது ஒரு இரட்டை எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பதாகும். கரெக்டா? இதை நம்ம நம்பர் வச்சு சொல்லிட்டோம். இப்போ இரட்டை எண் எப்படி இருக்கும்? மறுபடியும் என்ன குழப்பற மாதிரி இருக்கா? இரட்டை எண் அப்படின்னா மறுபடியும் இந்த ஒற்றை எண் கூட ஒன்று கூட்டின இரட்டை எண்ணுன்னு சொல்ல வேண்டாம். நம்ம அது அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். ஒரு இரட்டை எண் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு எண். கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா எம்னு ஒரு எண் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதாவது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. எம் என்பது ஒரு முழுக்கள் என்க. சரிங்களா? நான் வந்து ஒரு எம்ங்கிற ஒரு நம்பரை எடுத்துட்டேன். அந்த நம்பர் வந்து ஏதோ ஒரு இந்த முழுக்கள் இருக்கிற ஒரு நம்பர். சரிங்களா? அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த எண்ணு இரட்டை எண்ணா ஒற்றை எண்ணான்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்போ அது இரட்டை எண்ணா இருக்குமா இல்லை ஒற்றை எண்ணா இருக்குமா நம்மளால சொல்ல முடியாது எம்மோட மதிப்பு தெரியாம. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா அது வந்து இரட்டை எண்ணா நான் மாத்துறேன். இங்க இருக்கிற ஒரு எண்ணை இரட்டை எண்ணா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 நான் இரட்டை எண்ணா மாத்தணும்னா அந்த எண்ணை 2ஆல பெருக்குனா எனக்கு என்ன வந்துடும்? இரட்டை எண்ணா வந்துடும். கரெக்டா? இப்போ அது இரட்டைப்படை எண்ணாவே இருக்கட்டும், நம்ம 2ஆல பெருக்குனா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? இரட்டை எண்ணா வந்துடும், இரட்டைப்படை எண்ணா. அப்பனா ஒரு எண்ணை இரட்டை எண்ணுடன் கூட்டினால், இரட்டை எண்ணுடன் ஒன்றை கூட்டினால் கிடைப்பது ஒற்றை எண் தான். கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்னா இரட்டை எண்ணா மாத்துறதுக்கு 2ஆல பெருக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்போ எம் வந்து என்னன்னே தெரியாது, அதனால அதை நான் என்ன பண்றேன்? 2ஆல பெருக்கிறேன். 2ஆல பெருக்கும்போது எனக்கு என்ன ஆயிடும்? இது இரட்டைப்படை எண்ணா கிடைச்சிரும். கரெக்டா? அப்போ ஒரு இரட்டை எண் அப்பனா 2ஆல பெருக்கும்போது இரட்டை எண். ஒன்றை கூட்டினால் இது இந்த எண்ணோட ஒன்றை கூட்டினால் கிடைப்பது ஒரு ஒற்றை எண். கரெக்டா? அப்போ இதுதான் வந்து ஒற்றை முழுக்கள். இங்க எழுதுறேன் பாருங்க. m என்பது ஒரு முழுக்கள் என்க. எனவே புரியுதுங்களா? எனவே 2 × m + 1 என்பது ஒற்றை முழுக்கள். கரெக்டா? இப்போ கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒற்றை முழுக்களின் வர்க்கம் 4³ + 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஒற்றை முழுக்களின் வர்க்கம் 4³ + 1. இங்க ஒற்றை முழுக்கள் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 2 × m + 1 = 4³ + 1. இங்க வந்து நம்ம ஒற்றை முழுக்கள் தான் எடுத்திருக்கோம். இதோட வர்க்கம்ன்றது என்னவா இருக்கும்? வர்க்கம்னா நான் என்ன சொன்னேன்? அதே என்ன மறுபடியும் பெருக்கிறது, அதாவது x × x, அதாவது x². புரியுதுங்களா? அப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. வர்க்கம்னா என்ன பண்ணணும்? இதை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இப்போ அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. 2 × m 2m + 1. கரெக்டா? இதுக்கு தான் ஸ்கொயர் = 4³ + 1. இப்போ இதுல நல்லா பாருங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா a + b whole square = a² + 2ab + b². கரெக்டா? இப்போ இதே வடிவத்துல தான் இங்க இருக்கு 2m + 1 whole square. அப்போ இந்த வடிவத்துக்கு நான் எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. a² இல்லையா? 2m whole square + 2 × a 2m, bங்கிறது 1 + 1² bங்கிறது = 4³ + 1. புரியுதுங்களா? இந்த 2m + 1 whole square தான் இப்படி எழுதியிருக்கோம்.
ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற 4q + 1. ஏன்னா அவங்க வர்க்கம் வந்து இந்த வடிவம் வந்துடும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வடிவத்துக்கு இந்த பக்கம் வருதான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2² 4 கரெக்டாக. m ஸ்கொயர் பண்ணால் m². அப்போது 2m² மதிப்பு 4m² ப்ளஸ் 2 × 2 4 4 அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 இருக்கு இல்லையா, அப்போ 2 × 2 × 1 அப்போனா 2 × 1 2 மறுபடியும் 2ஆல் பெருக்கும்போது 4 கரெக்டாக. இங்கே m தான் இருக்குது, m அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ப்ளஸ் 1² 1 ஈக்குவல் டு 4q + 1 கரெக்டாக. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து பொதுவாக இருக்குது 4m² 4m. இதில் எது 4 பொதுவாக இருக்குது, m பொதுவாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4mன்ற மதிப்பையே நான் எடுத்து எழுதுகிறேன். 4mன்ற எடுத்துட்டேன்னா இந்த இரண்டுக்கும் பாருங்கள் 4m m². அப்போது 4m × m புரியுதுங்களா. 4m பெருக்கல் m பெருக்குன்னா 4m² கரெக்டாக. ப்ளஸ் இங்கே ப்ளஸ் குறியீடு இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து எழுதி. இப்போ 4m பெருக்கல் 1 புரியுதுங்களா. இப்போ இந்த பகுதியை இப்போ நான் இப்படி சுருக்கி எழுதியிருக்கேன், பெருக்கி பாருங்கள். 4m + m 4m பெருக்கல் m பெருக்குனா என்ன வரும், 4m² வந்துடும். நான் 4m² ப்ளஸ் 1 × 4m 4m கரெக்டாக. இந்த ப்ளஸ் 1 இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4q + 1. இப்போ இதில் பாருங்களேன், இந்த 4q + 1 இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன எடுத்து எழுதலாம்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா m × m + 1. இந்த பகுதியும் இந்த பகுதியில் இந்த ரைட் சைடில் இருக்கிறதையும் நீங்கள் பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். 4q = m × m + 1 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சா. m × m + 1ன்றது q வந்திருக்கா. அப்போனா இதை வந்து என்ன புரிஞ்சுக்குங்க, அதாவது நம்ம வந்து யூக்ளிடியன் தியரம் பிரகாரம் புரிஞ்சுக்குங்க. q ஈவுன்னு நினச்சிக்கோங்க, புரியுதுங்களா. அதாவது ஒரு எண்ணை 4ஆல் வகுக்கிறாங்க. இந்த இடத்துல ஏங்கிற எண்ணை 4ஆல் வகுக்கிறாங்க. வகுக்கும்போது ஈவு q வருது இல்லையா. இப்போ இந்த இடத்துல மீதி 1 வருது, புரியுதுங்களா. அப்போ அந்த வடிவத்தில் எழுதும்போது இப்போ இதே மாதிரி பாருங்கள், அந்த q தான் வந்து m × m + 1 q மதிப்பு. சரிங்களா. ஏவோட மதிப்பு நமக்கு தேவையே இல்லை, ஏன்னா அவங்க வந்து இதை வச்சு அந்த ஏங்கிற மதிப்பு வந்து ஒற்றையன்கள் இருக்கு இல்லையா, அந்த முழுக்களில் அதோட வர்க்கம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அது அப்புறமா கூட நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த வடிவத்தில் இருக்கான்னு பாருங்கள். q தான் m × m + 1 இந்த வடிவத்துக்கு வந்துருச்சு இல்லையா. அப்போ ஆன்சர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது எப்படி 4m × m + 1 இன்ட்டு அதாவது 4m × m + 1 இதை வந்து +1. இப்போ இந்த வடிவம் வந்து 4q + 1 வடிவத்துக்கு வந்துருச்சு. சரிங்களா. இப்போ நீங்கள் கடைசியாக இதை எடுத்து எழுதிக்கலாம். ஒற்றை முழுக்களின் வர்க்கம் ஈக்குவல் டு 4q + 1 என்ற வடிவில் அமைந்துள்ளது. சரிங்களா, அமைந்துள்ளது. இங்கு q என்பது கரெக்டா, இங்கு q என்பது m × m + 1 ஆனது ஒரு முழுக்கள். சரிங்களா, இதுதான் இதற்கான விடை. புரியுதா பாருங்க. எந்த பகுதி புரியலன்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த பகுதியை புரியுற மாதிரி சொல்றேன். சரிங்களா. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.